பேர் தமிழ்ச்செல்வன். நான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அணையர்பட்டியில் தேர்ட் இயர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம்னு வாங்கின்ற போட்டி வந்து செல்வ சார் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இது ஒரு ரீடிங் காம்படிஷன். இந்த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் கலந்துக்க வேணாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க. அவங்க பேசுனதெல்லாம் போயிட்டு நான் உட்காந்து பார்த்தேன். அப்போ வந்து சரி நம்மளும் கலந்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் அடுத்து வந்து செகண்ட் போட்டி அப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த போட்டியில் நம்ம கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தாட் இருந்துச்சு. அதேமாதிரி செகண்ட் போட்டி நடக்கிறப்ப நான் வந்து கலந்துக்கிட்டேன். தெரிந்தும் தெரியாதும் அப்படிங்கிற ஒரு புக்கு எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த புக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் இயற்கையில் எப்படி ஆரம்பித்து வாழ்க்கையை எப்படி வாழ்கிறான் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு. இது வந்து இறையன்பு சாரோட புக்கு. இந்த புக்கு படித்ததுலேருந்து எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. புக் ரீடிங் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் வந்தது. எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சா மொபைல் தான் பார்ப்போம், எடுத்து மொபைல் ரீல்ஸ் பார்த்துட்ருப்பேன். இந்த புக் ரீடிங் காம்படிஷன் கலந்துட்டு வந்து காலையில் எழுந்திரிச்சு முதல் நாள் பக்கம் படிக்கணும், அதேமாதிரி ஈவினிங் நாள் பக்கம் படிக்கணும், எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு தாட்டி மட்டும் தான் என் மைண்ட் செட்டில் இருந்தது. ஸோ ரொம்பவே இந்த ரீடிங் காம்படிஷன் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த செல்வா சாருக்கும் ஆனந்த சைதன்யா ஃபவுண்டேஷனுக்கும் ரொம்பவே தேங்க்யூ.